الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير، لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما يعلم جنود ربك إلا هو. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خلقت الملائكة بالنور. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை ஜின் இனத்தை படைப்பதற்கு முன்னர் மலாயிகா என்ற ஒரு இனத்தை படைத்து விட்டான். மலாயிகா என்றால் தமிழில் நாம் அர்த்தம் சொல்கிறோம் வானவர்கள். மலாயிகா என்ற வார்த்தை மலக் என்ற ஒருமையுடைய பன்மை. மலாயிகா என்ற பன்மையுடைய ஒருமை மலக். மலக் என்றால் அதனுடைய நேரடி அர்த்தம் வானவர் அல்ல. மலக் என்ற வார்த்தை முல்க் என்பதில் முல்க் என்ற மஸ்தர் மூல சொல்லில் இருந்து அடிப்படை சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் முல்க். முல்க் ஆட்சி, அதிகாரம், அதிலிருந்து வந்தது மலக். மலக் என்றால் ஆட்சி அதிகாரம் உடையவர், பொறுப்புதாரி. மலாயிகா என்றால் ஆட்சி அதிகாரம் பொறுப்பு உடையவர்கள் என்பது அர்த்தம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். அதனாலதான் மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா மலாயிகா, மலக் என்ற பெயரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாராவது ஒரு முஸ்லிம் மலாயிகா என்ற ஒரு படைப்பு இல்லை என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவான். அல்லாஹுவை விசுவாசம் கொண்டதற்கு பின்னர் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டிய ஒன்றே மலக்குமார்களை பற்றி ஈமான். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொள்ள வேண்டும். இரண்டாவது அவனது மலக்குமார்களை கொண்டு, அதற்கு பின்னர் தான் அல்லாஹுடைய வேதங்களை, அல்லாஹுடைய ரசூல்மார்களை விசுவாசம் கொள்வது அவசியம். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நாம் அந்த மனிதரை கண்டதே இல்லை. அவருடைய ஆடையை பார்த்தால்
பிரயாணத்தினுடைய எந்த ஒரு அடையாளமும் இருக்கவில்லை. ரெண்டு முழங்கால்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய முழங்கால்களோடு சேர்த்து அமர்ந்தார். ரெண்டு கைகளை நபியுடைய தொடையில் வைத்து சில கேள்விகளை கேட்டார். அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி சொல்லுங்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், வந்திருப்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில். கேட்கப்படக்கூடியவர் கேட்பவரை விட அறிவாளியாக இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல் ஈமான், ஈமான் என்றால் அன்துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்றால் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வது, அதற்கு பின்னர் அவனது மலக்குமார்கள், வேதங்கள், அவனது இறை தூதர்கள், மறுமை நாள், கபாகதிர், இவைகளை விசுவாசம் கொள்வதுதான் ஈமான் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்கு பின்னர் மலக்குமார்களை ஈமான் கொள்வது அவசியம். மலக்குமார்களை ஒருவன் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அவன் முஸ்லிமாக முஃமினாக இருக்க மாட்டான். கணேசுக்குரிய சகோதரர்களே, யூத கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் மலாயிகா என்ற ஒரு படைப்பு இருக்கிறது என்று நம்புகிறார்கள். பைபிள் பழைய ஏற்பாடு, யூதர்கள் பைபிள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் பைபிள் பழைய ஏற்பாட்டையும் நம்புவார்கள், புதிய ஏற்பாட்டையும் நம்புவார்கள். பைபிள் பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நூஹ் நபியுடைய காலத்தில் மலக்குமார்கள் பூமியில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தார்கள். பெண்கள் மீது அவர்களுக்கு ஆசை வந்தது. மலாயிகா, மலக்குமார்களுக்கு தகுதி இல்லாத பல விடயங்களை அவர்களுடைய வேதங்களில் அவர்கள் திணித்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். தேவ தூதர்கள் என்று அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் மலாயிகா, வானவர்கள், தேவ தூதர்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது என்று நம்புகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? மிக பெரும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அவர்கள் வானவர்களை பெண்களாக, கடவுளின் பிள்ளைகளாக கருதுகிறார்கள். நாம் சொல்கிறோம் அவர்கள் ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை, அல்லாஹ்வுடைய இறைவனுடைய பிள்ளைகளும் இல்லை. அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். وَجَعَلُوا الْمَلَائِكَةَ الَّذِينَ هُمْ عِبَادُ الرَّحْمَنِ إِنَاثًا. அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிறார்களே மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களை அவர்கள் பெண்களாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஷஹிது கல்கஹும், அவர்களை நான் படைக்கும் போது அவர்கள் அந்த இடத்திற்கு சமூகம் தந்தார்களா? மலக்குமார்கள் பெண்கள் என்று சொல்கிறார்கள். நான் அவர்களை படைக்கும் போது அவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்களா? மலக்குமார்கள் ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய, ஜின்களுக்கு இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள், உணர்ச்சிகள் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள், பைத்துல் கலாவுக்கு செல்ல மாட்டார்கள், அவர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் ஜின்களுக்கு முழுமையாக மாற்றமானவர்கள் தான் மலாயிகா என்ற படைப்பு. கணேசுக்குரிய சகோதரர்களே, யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 5 கேள்விகள் கேட்டார்கள். இந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் உங்களை நாம் ரசூலாக ஏற்றுக்கொள்வோம். அந்த 5 கேள்விகளில் ஒன்று, உங்களிடம் ஒருவர் வருவதாக சொல்கிறீர்களே, அவருடைய பெயர் என்ன? அவர் யார்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் வரக்கூடியவர் நாமூசுல் அக்பர் ஜிப்ரீல். யூதர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் ஒருபோதும் விரும்ப மாட்டோம், அவரை நாம் வெறுக்கிறோம், அவர்தான் அதாபை, வேதனையை, தண்டனையை கொண்டு வரக்கூடிய மலர். நீங்கள் மீகாயில் என்று சொல்லியிருந்தால் உங்களை நாம் விசுவாசம் கொண்டிருப்போம். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான். குல் மன் கான அதுவல் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எதை ஏவுகிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு அடியான். அல்லாஹ் அதாபை இறக்குமாறு சொன்னால் அவர் அதாபை கொண்டு வருவார், ரஹ்மத்தை கொண்டு வருமாறு சொன்னால் ரஹ்மத்தை கொண்டு வருவார். அல்லாஹ்வுடைய கட்டளையை அமல்படுத்தக்கூடியவர் தான் ஜிப்ரீல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களுக்கு எச்சரிக்கை செய்தான். மலக்குமார்களுடைய உடல் அமைப்பு, தோற்றம் எவ்வாறு இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலிகத்தில் மலாயிகத்து பின்னூர், மலக்குமார்கள் ஒளியின் மூலம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்கள் களிமண்ணின் மூலமாக படைக்கப்பட்டார்கள், ஜின்கள் நெருப்பின் மூலம் படைக்கப்பட்டார்கள், மலக்குமார்கள் நூர் என்ற பிரகாசத்தின் மூலம் படைக்கப்பட்டார்கள். மனிதர்கள் ஜின்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பு மலாயிகா. அவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, அல்லாஹ்வை தவிர அவர்களுடைய எண்ணிக்கையை வேறு யாரும் அறிந்தவர்கள் இல்லை. மலக்குமார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். மிஅராஜின் போது பைத்துல் மஅமூர் என்ற ஒரு மஸ்ஜிதை கண்டார்கள். கேட்டார்கள், யா ஜிப்ரீல் மாஹாதா, ஜிப்ரீல் இது என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதல் பைத்துல் மஅமூர், இதுதான் பைத்தே மஅமூர். யுஸல்லி ஃபீஹி குல்ல யௌமின் 70000 மலக்கின், 70000 மலக்கின், 70000 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மஸ்ஜிதில் தொழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதா ஹரஜு லம் யஊது இலைஹி ஆகிரமா அலைஹிம், அவர்கள் தொழுந்து விட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியே போனால் இறுதி நாள் வரும் வரை அவர்கள் மறுபடியும் அந்த மஸ்ஜிதுக்கு வரமாட்டார்கள். இன்னும் 70000 பேர் வருவார்கள். அவர்கள் தொழுந்து விட்டு சென்றால் மறுபடியும் அவர்கள் அந்த மஸ்ஜிதுக்கு வரமாட்டார்கள். இன்னும் 70000 வருவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குமார்கள் பைத்துல் மஅமூருக்கு வருகிறார்கள், தொழுகிறார்கள், செல்கிறார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் வரமாட்டார்கள். வேறொரு 70000 மலக்குமார்கள் வருவார்கள். அப்படி என்றால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? நாம் எப்படி காபாவை தவாப் செய்கிறோமோ, காபாவில் நாம் சொல்கிறோமோ, அதே போன்று மலக்குமார்கள் பைத்துல் மஅமூரில் சொல்கிறார்கள், தவாப் செய்கிறார்கள். மலக்குமார்கள் அந்த இடத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மலக்குக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஃபீஹா மௌதிஉ அர்பஇ அஸாபி' இல்லா மலக்குன் வாதிஉன் ஜபஹலஹு லில்லாஹி சாஜிதான். வானத்தில் 4 விரல்கள், 4 விரல்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு கூட இடைவெளி இருக்காது. மலக்குமார்கள் சுஜூதில் வானம் முழுக்க நிரம்பியிருக்கிறார்கள். வானத்தை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. வானம் ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது,
சமாவாத், சபஅ சமாவாத், 7 வானங்கள் இருப்பதாக குர்ஆன் உறுதி செய்கிறது. வானத்தை இன்னும் இவர்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. மலக்குமார்கள் 4 விரல்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு கூட இடைவெளி இல்லாமல் சுஜூதில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பரிசுத்தமானவன். கணேசுக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களுடைய தோற்றம் மனிதர்களை போன்ற தோற்றம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஜாஇலில் மலாயிகதி ருசுலா, மலக்குமார்களை தூதுவர்களாக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த மலக்குமார்கள் உலு அஜ்னிஹத்தின் மத்னா வ சுலாஸ வ ருபா, அந்த மலக்குமார்களுக்கு ரெக்கைகள் இருக்கிறது. மத்னா வ சுலாஸ வ ருபா, 2ஆக 3ஆக 4ஆக அவர்களுக்கு ரெக்கைகள் இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது மலக்குமார்கள், அந்த வானவர்கள் ரெக்கைகளுடைய ஒரு உயிரினம், ரெக்கைகளுடையவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 ரெக்கை உடையவர்களாக இருந்தார், 600 ரெக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 600 ரெக்கைகளோடு நான் கண்டேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரெக்கையை விரித்தால் கிழக்கினுடைய முழு பகுதியும் மூடிவிடும். அடுத்த ரெக்கையை விரித்தால் மேற்கினுடைய முழு பகுதியும் மூடிவிடும். அவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذو مرة فاستوى. இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ذو منظر حسن, அழகான தோற்றமுடையவர்கள். ஷைத்தான் இப்லீசுடைய பெயரை சொல்லும் போது அவருடைய கொடூரமான முகமும் தோற்றமும் எங்களுடைய உள்ளத்தில் எவ்வாறு பதிந்திருக்கிறதோ அதே போன்று மலக்குமார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழகான, பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு என்று எங்களுடைய சிந்தனை சொல்ல வேண்டும். மலக்குமார்கள் அழகான ஒரு படைப்பினர், ஒரு படைப்பு. குர்ஆன் சொல்கிறது ذو مرة فاستوى, மலக்குமார்கள் அழகானவர்கள். அதனால தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில பெண்கள் பார்த்து அவருடைய அழகில் மயங்கி எப்பலை வெட்டினார்கள். வெட்டி கொண்டிருக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை பார்த்து மெய் மறந்து போய் கைகளையும் சேர்த்து அறுத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்னர் தான் விளங்கியது, நாம் எங்களுடைய கைகளையும் சேர்த்து அறுத்து விட்டோம். அவ்வளவு அழகானவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் அந்த பெண்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், வகுல்ல ஹாஷ லில்லாஹ் மா ஹாதா இல்லா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம். இவர் ஒரு மனிதர் அல்ல. மஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதர் அல்ல. இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு சங்கையான மலக்காக தான் இருக்கக்கூடும். மலக்குமார்கள் என்றால் அழகானவர்கள். குர்ஆன் இதை பதிவு செய்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கர் நகீரை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், கபரில் கேள்வி கேட்பார்கள் அது முன்கர் நகீர். அவர்களுடைய கண்கள் நீல நிறமுடையதாக இருக்கும், நீல கண்ணுடையவர்களாக இருப்பார்கள். அல்லமஹு ஷதீதுல் குவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லமஹு ஷதீதுல் குவா, மிக பலமானவர், மிக சக்தி வாய்ந்தவர். ரசூலுல்லாஹுக்கு கற்றுக் கொடுத்தார்.
கவி என்றால் சக்தி வாய்ந்தவர், பலமானவர் என்பது அர்த்தம். ஷதீதுல் குவா என்றால் ஆக பலமானவர். அதற்கு தான் ஷதீதுல் குவா, பலத்தில் மிக கடினமானவர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயினுடைய பயணத்தின் போது கல்லடித்தார்கள். உடம்பெல்லாம் இரத்தம் படிந்தது, ஆடைகளில் இரத்தம் படிந்தது, பாதணியில் கால் ஒட்டி கொண்டது இரத்தத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியில் வந்து அமர்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ மலைகளுடைய மலக் உங்களோட பேச வந்திருக்கிறார், உங்களுடைய கட்டளைக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த தாய்க்குடைய 2 மலைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து இந்த தாய் வாசிகளை அழித்து விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். 2 மலைகளை இழுத்து ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடிய அளவுக்கு பலமானவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் மலக்குமார்கள். ஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் 8 பேர். 8 மலக்குமார்கள் அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவனது அர்ஷை பற்றி ஆயத்துல் குர்சியில் சொல்கிறான். வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்து. அவனது குர்சி, அர்ஷ், வானம் பூமியை விட மிக விசாலமானது. 7 வானத்தை 7 பூமியை சுருட்டி அர்ஷுக்கு பக்கத்தில் வைத்தான். பெரும் ஒரு மைதானத்தில் சிறிய ஒரு மோதிரத்தை வைத்தது போன்று இருக்கும். அர்ஷ் அவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும். அப்படி என்றால் அந்த அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் எவ்வளவு பிரமாண்டமான படைப்பாக இருப்பார்கள். தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களுடைய கால்கள் 7 வானத்துக்கு மேல் தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய கால்களுடைய அடிப்பாகம் 7 பூமிக்கு கீழால் இருக்கும். அவ்வளவு பிரமாண்டமான படைப்புதான் அந்த மலாயிகா மலக்குமார்கள். ஒரு நரகவாசி நரகத்தில் போடப்படும் போது அவரது உடல் அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்று குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு நரகவாசியினுடைய உடம்பை அல்லாஹு தஆலா இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய உடல் அமைப்பில் வைக்க மாட்டான். பிரமாண்டமான உடம்பு, பிரமாண்டமான தலை, கை, கால், பெரும் ஒரு படைப்பாக இருப்பான். அதாவை வேதனையை அனுமனுவாக சுவைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நரகவாசியுடைய பல் உஹது மலை அளவு இருக்கும். ஒரு நரகவாசியினுடைய தோளுடைய தடிப்பம் மசீரத்து ஸலாஸதி அய்யாம், 3 நாட்கள் குதிரையில் தொடராக பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு அகலமானதாக ஒரு நரகவாசியினுடைய தோல் இருக்கும். அல்லாஹு தஆலா நரக நெருப்பை பற்றி சொல்கிறான். நாருல்லாஹில் மூகதம் அல்லதி தத்தலி அலல் அஃபீதம். உள்ளங்களை சுட்டெரிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருப்பு, பயங்கரமான நெருப்பு. நரகம் போதாது, இன்னும் வேண்டும் என்று கேட்கும். ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் எனக்கு போதாது, இன்னும் தேவை, இன்னும் தேவை என்று சொல்லும். நரகவாசிகள் கற்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலைஹா மலாயிகத்துன் கிலாப் ஷிதாத். கடுமையான மலக்குமார்கள் நரகத்தில் பொறுப்பு சாட்டப்பட்டிருப்பார்கள். அந்த நெருப்பு உள்ளங்களை உருக்கிவிடும். ஆனால் மலக்குமார்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மலக்குமார்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிரமாண்டமான படைப்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், லம் யர முஹம்மத் ஜிப்ரீல் ஃபீ சூரத்திஹி இல்லா மர்ரத்தைன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறைகள் அவருடைய தோற்றத்தில் கண்டிருக்கிறார்கள். திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா சித்திகா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹ்யுடைய ஆரம்பம் கனவாகத்தான் இருந்தது. கனவு காண்பார்கள், அடுத்த நாள் அந்த கனவை போன்று நடக்கும். வஹ்யுடைய ஆரம்பம் கனவாகத்தான் இருந்தது. அதற்கு பின்னர் ஒரு நாள் ரசூலுல்லாஹுவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். யா முஹம்மத், யா முஹம்மத். ரசூலுல்லாஹ் ஃபனபர யமீனன் வ ஷிமாலன், வலது இடது பக்கமெல்லாம் திரும்பி பார்த்தார்கள், யாருமே இல்லை. மேலே பார்த்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தோற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற நேரம் சித்ரத்துல் முன்தஹாவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தோற்றத்தில் பார்த்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு மனித தோற்றத்தில் உருப்பெறுவதற்கு ஒரு சக்தியை, வல்லமையை மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். மனிதர்களுடைய தோற்றத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்தில் வந்து நெஞ்சை பிளந்து நெஞ்சை சுத்தப்படுத்தினார்கள், கல்வை சுத்தப்படுத்தினார்கள். நான் முன்னாலும் சொன்னேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வெள்ளை ஆடையோடு பிரயாணத்தினுடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்களே, நாம் அவர்களை அறிந்து கொள்ளவே இல்லை, இதற்கு முன்னர் நாம் கண்டதும் இல்லை. அவர் தூர பகுதியில் இருந்து வந்திருந்தால் பிரயாணத்துடைய அடையாளம் இருந்திருக்கும், அப்படியும் விளங்கவில்லை. 2 கால்களையும் சேர்த்து அமர்ந்தார், கைகளை தொடையில் வைத்தார், சில கேள்விகளை கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனதற்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அத்ததரி மன் ஹுவ யா உமர், உமரே வந்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தர உங்களிடம் வந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் திஹ்யா ரலியல்லாஹு அவர்களோடு கதைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா சித்திகா பார்த்தார்கள். இதை கொஞ்சம் தாமதமாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திஹ்யாவுடைய தோற்றத்தில் என்னிடம் வந்தார். மனித தோற்றத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண் துணையின்றி பிள்ளையை பெற்றெடுக்க போகிறார்கள். அந்த பஷாரத்தை, நன்மாராயத்தை சொல்ல வந்ததும் ஒரு மலர் அவர் மனித தோற்றத்தில் தான் வந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு ஆணையும் பார்த்ததில்லை, எந்த ஒரு ஆணும் அவரை தீண்டியதில்லை. ஒரு ஆண் தனது அறையில் இருப்பதை பார்த்து பயந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அந்த நேரத்தில் அந்த மலக் மனித தோற்றத்தில் இருந்தவர், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களுக்கு நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன் என்ற செய்தியை அவர் சொன்னார். குர்ஆன் இந்த சம்பவத்தை மிக தெளிவாக சொல்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் மிக பயங்கரமான ஒரு பாவத்தை செய்து வந்தார்கள். அல்லாஹ் பலமுறை எச்சரிக்கை செய்தான், அந்த பாவத்தை அவர்கள் விடவில்லை. அந்த சமூகத்தை அழிப்பதற்கு மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்தை மனித தோற்றத்தில் அனுப்பினான். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
விருந்தாளிகளை உபசரிப்பதில் பேர் போனவர்கள். விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். கொழுத்த ஒரு கன்று குட்டியை அறுத்து அதை சமைத்து கொண்டு வந்தார். கால அலா தஅகுலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது வந்திருப்பது யார், மனிதர்களா மலக்குமார்களா. அதற்கு பின்னர் தான் அவர்கள் சொன்னார்கள், நாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை நாம் அழிக்க வந்திருக்கிறோம். அந்த வழியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா நாயகி அவர்களுக்கும் நீண்ட காலம் பிள்ளை கிடைக்கவே இல்லை. பிள்ளை கிடைக்கும் என்று பஷாரத் சொல்ல வந்திருக்கிறார்கள். பஷாரத் சொல்லிவிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை அழிப்பதற்காக அவர்கள் செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஃபாஅத் செய்தார்கள், பரிந்து பேசினார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்க நாடிவிட்டால் யாருடைய பரிந்துரையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை நேசன், நெருங்கிய நண்பன். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அல்லாஹ் அழிக்க நாடிய போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஃபாத்தை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதர் 99 கொலைகளை செய்தார். ஒரு ஆபிதிடம் வந்து சொன்னார், நான் 99 கொலைகள் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? அந்த ஆபித் வணக்கசாலிதான், ஆனால் மார்க்க அறிவில்லை. அவர் சொன்னார், இத்தனை கொலைகளை செய்துவிட்டு வந்திருக்கிறாய், உனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? கோபத்தில் 100வது கொலையை செய்தார். அதற்கு பின்னர் ஒரு ஆலிமை சந்தித்தார். அந்த ஆலிமிடம் சொன்னார். அவர் சொன்னார், நீ மனம் வருந்துகிறாய், தௌபா செய்கிறாய், நிச்சயம் உனக்கு மன்னிப்பு இருக்கிறது. உனக்கு நான் ஒரு மஷூரா சொல்கிறேன், இந்த ஊரில் வாழ்ந்தால் நீ இன்னும் கெட்டு போவாய். இன்னொரு ஊரை, அந்த பெயரை சொல்லி சொன்னார், அந்த ஊருக்கு நீ ஹிஜ்ரத் செய், அங்கு சாலிஹான மக்கள் இருக்கிறார்கள், அங்கு போனால் நீ திரும்பி வாழ்வாய் என்று ஒரு மஷூரா சொல்கிறான். இவர் பயணம் செய்கிறார். இவருடைய அஜல் நெருங்குகிறது. ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் வருகிறார்கள், அஸாபுடைய மலக்குமார்களும் வருகிறார்கள். 2 மலக்குமார்களும் போட்டி போடுகிறார்கள், ரூஹை யார் கைப்பற்றுவது? இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். அவர் தீர்ப்பு சொன்னார், இந்த மனிதர் எந்த ஊருக்கு நெருக்கமாக இருக்கிறாரோ, பாவிகளுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் அஸாபுடைய மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்றட்டும், நல்லடியார்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு மஷூரா சொல்கிறார், தீர்ப்பு வழங்குகிறார். அளந்து பார்க்கிறார்கள், நல்லடியார்களுடைய ஊருக்கு தான் அவர் நெருக்கமாக இருக்கிறார், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்றினார்கள். இவ்வாறு இன்னும் பல நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் பூமியில் நடமாடி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போது மலக்குமார்களை எங்களால் பார்க்க முடியுமா? மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வருவார்கள் என்பது தெரியும். இந்த காலத்திலும் மலக்குமார்கள் வருவார்களா? ஒரு மலக் மனித தோற்றத்தில் வந்தாலும் அவர் மலக் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிவிட்டார். அதனால் அப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்ய போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா எங்களுடைய கண்களுக்கு ஒரு திரையை போட்டிருக்கிறான். எங்களுடைய கண்களுக்கு திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த திரை சக்கராத்துடைய நேரத்தில், கர்கராவுடைய நேரம், தொண்டக்குழிக்கு ரோஷ் வரும்போது அந்த திரைகள் நீக்கப்படும். தொண்டக்குழிக்கு ரோஷ் வந்துவிட்டால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் பேசிக் கொள்வார்கள், என்னுடைய வாப்பாவுக்கு சுகைவினமாக இருக்கிறது, யாரிடத்தில் மருத்துவம் செய்வோம், யாரிடத்தில் ஓதி பார்ப்போம், எந்த ஹஸ்ரத்தை கூட்டி வருவோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்? சுத்தி இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள்,
உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள் பதறுவார்கள். யாருடைய தொண்டக்குழிக்கு ரோஹ் வந்து விட்டதோ அவருக்கு தெரியும், நான் இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆலமுல் பர்ஸை ஆகிரத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். ரெண்டு கால்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டால் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர் இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனைவி மக்களை உலகத்தை அவர் பிரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே சொந்தக்குழிக்கு ரோஹ் வரும். கடைசி நேரம் அல்லாஹு தஆலா எங்களுடைய கண்களில் இருந்து திரையை நீக்கிவிடுவான். பொதுவான மனிதர்கள் பார்க்காத எத்தனையோ விடயங்களை நாம் பார்ப்போம். பொதுவான மனிதர்கள் கேட்காத எத்தனையோ சத்தங்களை நாம் கேட்போம். நல்லடியார்களாக இருந்தால் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். சக்கராத்துடைய நேரம் இவர் இதை பார்த்து கொண்டிருப்பார். அந்த மலக்குமார்கள் வந்து ஆறுதல் சொல்வார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படவானம், கவலைப்படவானம். கடந்த காலங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று நன்மாராயம் சொல்வார்கள். அதற்கு பின்னர் தான் ரூஹை கைப்பற்றுவார்கள். மனிதனுடைய சக்கராத்துடைய நேரத்தில் திரைகள் நீக்கப்படும். பாவியான மனிதராக இருந்தால் மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்தில் வந்திருப்பார்கள். கத்துவார், கதறுவார், ரப்பில் ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு, கொஞ்சம் அவகாசம் தா, லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, விட்ட தவறுகளை சரி செய்து விட்டு வருகிறேன், இன்னொரு இடத்தில் சதகா செய்து விட்டு வருகிறேன் என்று கெஞ்சுவார். கணேசுக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா எங்களுடைய கண்களுக்கு ஒரு திரையை போட்டிருக்கிறான். சக்கராத்துடைய நேரம் நெருங்கும் போது, அஜல் நெருங்கும் போது அந்த திரை நீக்கப்பட்டுவிடும். அதற்கு பின்னர் நாம் கத்தினாலும் கதறினாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வருவார்கள். இந்த காலத்திலும் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் இவர் மலக்கு என்று எங்களால் உறுதியாக சொல்லவே முடியாது. வஹி துண்டித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதனால் வந்தவர் மலக்காக இருக்கும் என்று எங்களால் யூகிக்கவே முடியாது. ஆனால் மலக்குமார்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சம்பவம், 3 பேர் சோதனையில் இருந்தார்கள். ஒருவர் தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர், இன்னொருவர் வழுக்கை தலையுடையவர், 3ஆம் அவர் குருடர். ஒரு மனிதர் வருகிறார், சாலிஹான மனிதனுடைய தோற்றத்தில் இருக்கிறார். அவர் முதலாவது மனிதன் தோல் நோயுடன் கேட்டார், உனக்கு என்ன கஷ்டம்? அவருடைய நோயை சொன்னார். இவர் துஆ செய்தார், நோய் இல்லாமல் போனது. உனது வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு உனக்கு என்ன தேவை? ஒரு ஒட்டகத்தை கேட்டார். ஒட்டகத்தை அவர் கொடுத்தார். 2வது மனிதர் வழுக்கை தலையுடையவர், அவருக்காக துஆ செய்தார். அவருக்கும் அல்லாஹ் தஆலா சுகத்தை கொடுத்தான். அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு மாடு வேண்டும். மாடு கொடுத்தார். 3ஆம் அவர் ஆமா குருடர், அவருக்காகவும் துஆ செய்தார். கண் பார்வை அல்லாஹ் கொடுத்தான். அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போதே அவர் ஆடு வேண்டும் என்று சொன்னார். நீண்ட காலம் கழித்து அதே மலக் மனித தோற்றத்தில், மிஸ்கீனுடைய தோற்றத்தில், தோல் நோயில் இருந்து சுகம் பெற்றாரே, அந்த மனிதரிடம் யாசகம் கேட்டு வந்தார். அவர் யாசகம் கொடுக்கவில்லை. இவர் சொன்னார், மலக் மனித தோற்றத்தில் இருக்கிறார். அவர் சொன்னார், உனது பழைய நிலையை நீ யோசித்து பார். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து உன்னை பாதுகாத்தான். எனக்கு உதவி செய், நான் மிஸ்கீன். அவன் சொன்னான், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். நான் சிறு வயதிலிருந்தே செல்வந்தன்,
நான் உனக்கு ஏன் தர வேண்டும்? நன்றி கெட்டத்தனமாக நடந்தான். அல்லாஹ் அவனை பழைய நிலைக்கே திருப்பிவிட்டான். வழுக்கை தலையுடையவன் அவனும் அவ்வாறு நடந்து கொண்டான். மூன்றாம் அவன் ஆமா குருடன். யாசரும் கேட்டி வர போனால் அவருக்கு அந்த குருடன் உதவி செய்தார். அந்த ஆமாவாக இருந்தவர் சோம் பெற்றாரே அந்த மனிதர் உதவி செய்தார். அல்லாஹு தஆலா அவருடைய நியமத்தை, அருட்கொடையை, ரிஸ்கை இன்னும் அதிகரித்து கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை மலக் ஒரு சாலிஹான மனிதனுடைய தோற்றத்தில் வரலாம், ஒரு மிஸ்கீனுடைய தோற்றத்தில் வரலாம். எனவே இந்த காலத்தில் இவர் மலக்காக இருக்கலாம், அவர் மலக்காக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்வதே அது மூட நம்பிக்கையாகவே இஸ்லாத்தை பொறுத்த வகையில் கருதப்படுகிறது. ரப்பல் ஆலமீன் இன்று அல்லாஹுக்கு பின்னர் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டியது மலக்குமார்கள். அது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று. ஈமானுடைய இரண்டாவது அம்சம்தான் அல் ஈமான் பில் மலாயிகா, மலக்குமார்களை கொண்டு விசுவாசம் கொள்வது. இதை பற்றி மிக முக்கியமான ஒரு சில தெளிவுகளை நாம் தெரிந்து கொண்டோம். ரப்பல் ஆலமீன் ஷரியாத்தினுடைய பூர்த்தியான தெளிவை, பூர்த்தியான அறிவை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், உன்னிடம் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். புனிதமான ஒரு மாதத்தில் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. நீ பொருந்து கொள்ளக்கூடிய அமால்களை, மனாசிக்குகளை இந்த பூமியில் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ விரும்பக்கூடிய செயல்களுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. சாலிஹான மக்களிடத்தில் என்னெல்லாம் பண்புகள் இருக்குமோ அத்தகைய பண்புகளை எங்களுக்கு தருவாயாக. நபிமார்களிடத்தில், குறிப்பாக ரசூலுல்லாஹ்விடத்தில், சஹாபாக்களிடத்தில் என்னெல்லாம் நல்ல குணங்கள் இருந்ததோ அந்த குணங்களை எங்களுக்கும் தருவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எல்லா அமைப்பிலும் சிறந்தவர்களாக நம்மை வாழ வைப்பாயாக. தீன் பிரகாரம் வாழ வைப்பாயாக. உன்னை அஞ்சி பயந்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. ஹலாலான சம்பாத்தியத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய தொழில் வியாபாரங்களில் பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக. அந்த சொத்து செல்வத்தின் மூலம் ஏழை எளியோர்களுக்கு யா அல்லாஹ் செலவழிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இறுதி நேரத்தில் கல்மா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாக கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷருடைய மைதானம் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரசூலுல்லாஹ்வோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உனது முனாஜாத்தை எங்களுக்கு தருவாயாக. உன்னை நேருக்கு நேர் சந்தித்து உன்னோடு பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக.